கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இபிஎஸ்க்கு எதிரான கருத்துக்களை நீக்கி மேத்யூ சாமுவேல் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் தன்னை இணைத்தது தவறு என்றும் அதற்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் கேட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அந்த வகையில் தற்போது மனு தாக்கல் புதிதாக செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை கூடுதலாக தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்ப அந்த உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படையில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கல, அதுல என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு? கோபால், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்களை நீக்கி மேத்யூ சாமுவேல் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி வீடியோ வெளியிட்ட டெல்லியை சேர்ந்த பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் உள்ளிட்டோருக்கு எதிராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 1,10,00,000 ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி 2019 ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது பதில் மனுவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கூறியுள்ள தேவையற்ற கருத்துக்களை நீக்குவது தொடர்பாக மனு தாக்கல் செய்ய மேத்யூ சாமுவேல் தரப்புக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மேத்யூ சாமுவேல் தரப்பில் பதில் மனுவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கூறியுள்ள தேவையற்ற கருத்துக்களை நீக்கி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனை அடுத்து நீதிபதி பதில் மனுவில் வேறு ஏதேனும் கருத்துக்களை நீக்க வேண்டுமா என்பது தொடர்பாக தெரிவிக்க எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை ஜனவரி 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கின்றார். கோபால், நன்றி சிவா, உங்கள் நன்மை விவரங்களுக்கு.